அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹயாத்து ஸஹாபா பாடத்தொடரில் 9வது வகுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா, அர்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கலிமத அலா அபி தாலிபின் இன்த வஃபாத்திஹி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பா, பெரிய தந்தையாகிய அபூ தாலிப் மரணிக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று அபூ தாலிபுக்கு எடுத்து சொன்ன விடயத்தை பற்றி தான் இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை ஒருவர் சொல்வதின் மீது எந்த அளவுக்கு பேராவல் வைத்திருந்தார்கள். அவர் நாளை மறுமையுடைய நாளில் நஷ்டமாகிடக்கூடாது, நரகவாதியாகிவிடக் கூடாது, சுவர்க்கவாதியாகிவிட வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்பது இந்த வரலாறின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது. அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சீராவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம்மா மஷௌ இலா அபி தாலிபின் வகல்லமூஹு வஹும் அஷ்ராஃபு கௌமிஹி உத்பத் இப்னு ரபிஆ, ஷைபத் இப்னு ரபிஆ, அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், உமையத் இப்னு ஹலஃப், அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், இதே போன்ற இன்னும் சில முக்கியமான குறைஷி தலைவர்கள் அபூ தாலிப் அவருடைய சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் அவரை சந்திப்பதற்காக வேண்டி வராங்க. இந்த நேரத்தில் அவர்கள் அபூ தாலிபை பார்த்து சொன்னாங்க, அபூ தாலிபே, எங்களிடத்திலே உங்களுடைய அந்தஸ்து எப்படியாப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எங்கள்கிட்ட எப்படியாப்பட்ட கண்ணியம் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். தற்பொழுது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நோயின் காரணமாக உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ, நீங்க மௌத்தாகிடுவீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. இதனால எங்களுக்கும் உங்களுடைய சகோதரனுடைய மகனாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எனவே அவர் நீங்க வர சொல்லி எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கையை நீங்க ஏற்படுத்தணும். என்ன, எங்களை பத்தி இதற்கு பிறகு அவர் ஒன்றும் பேசக்கூடாது, அவரை பற்றியும் நாங்க இதுக்கு பின்னால யாரும் பேச மாட்டோம், எங்களுடைய தெய்வங்களையும் அவர் குறை சொல்லக்கூடாது. இப்படியாப்பட்ட ஒரு உடன்படிக்கை எங்களுக்கு மத்தியில் நீங்க ஏற்படுத்தினா ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதாக இந்த குறைஷி தலைவர்கள் அபூ தாலிபிடத்திலே வந்து சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு வருவதற்காக அபூ தாலிப் ஒரு ஆளை அனுப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாராங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ தாலிப் சொல்றாரு, யப்ன அஹி, ஏண்ட சகோதரனுடைய மகனே, ஹஉலாஇ அஷ்ராஃபு கௌமிக், இதோ உங்களுடைய கூட்டத்துடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்காக வேண்டித்தான் இந்த இடத்திலே ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்காகத்தான் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஏன், உங்களிடத்திலிருந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கையை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, இவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஒரு உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்திலே இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல, இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை பார்த்து சொல்றாங்க, யா அம், என்னுடைய பெரிய தந்தையே, கலிமத்துன் வாஹிதத்துன், பொதுவாக அம் என்ற வார்த்தை சிறிய தந்தை பெரிய தந்தை இருவருக்கும் பாவிக்கப்படும். அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடைய மூத்த சகோதரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அபூ தாலிபுக்கு 35 வயது இருந்தது. அதிகமானவர்கள் சாச்சா என்பதாக கூறுகிறார்கள், ஆனால் அது தவறு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியப்பா முறை தான் அபூ தாலிப். எனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தையே, கலிமத்துன் வாஹிதத்துன் துஅதூனஹா, ஒரே ஒரு கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் தம்லிகூன பிஹல் அரப், அதன் காரணமாக ஒட்டுமொத்த அரபிகளையும் நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். வததீனு லக்கும் பிஹல் அஜம், அரபி அல்லாத மற்ற அஜமிகள் அனைவரும் உங்களுக்கு கீழால் வழிபட்டு நடப்பார்கள் என்று சொன்னோட அபூ ஜஹல் உடனே கேட்டான், நாம் வ அபீக வ அஷ்ர கலிமாத்தின், ஒன்று என்ன, உங்கள் தந்தை மீது சத்தியமாக நான் 10 வார்த்தையை சொல்கிறேன், அப்படியாப்பட்ட சிறப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஏன் ஒரு வார்த்தையை சொல்ல 10 வார்த்தையை நாங்கள் சொல்வதற்கு தயார் என்று சொன்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வத்தக்லஊன மா தஅபுதூன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அந்த வணக்கத்தை முழுமையாக நீங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஸஃபகு பிஐதீஹிம், தங்களுடைய கைகளை தட்டியவர்களாக சொன்னார்கள், யா முஹம்மத் அதுரீது அன் தஜ்அலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா கடவுள்களையும் நீங்கள் ஒரே இறைவனாக ஆக்க பார்க்கிறீர்களா? இன்ன அம்ரக லஅஜபுன், உங்களுடைய இந்த ஏவல், இந்த விடயம் ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று அபூ ஜஹல் சொன்னார். இந்த நேரத்தில் சில குறைஷி தலைவர்கள் சிலரை பார்த்து சொன்னார்கள், இவர் மூலமாக நீங்கள் விரும்பியதை சாதித்துக் கொள்ளலாம், நீங்கள் விரும்பியதை நடக்கும் என்று தானே இந்த இடத்திற்கு வந்தீர்கள், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே, எனவே இந்த இடத்தை விட்டு நீங்கள் எழுந்து செல்லுங்கள், இவருக்கும் உங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கும் வரை உங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்திலேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த குறைஷியர்கள் சொன்னவாறு அந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். இந்த நேரத்தில் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய சகோதரனுடைய மகனே, நீங்கள் அவர்களிடத்தில் அளவு கடந்த எந்த கோரிக்கையும் கேட்கவில்லை என்று தான் நான் கருதுகிறேன் என்பதாக கூறினார். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிபுக்கு இஸ்லாத்தின் மீது ஆசை வந்துவிட்டதோ என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், ஐயம், என்னுடைய பெரிய தந்தையே, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டால் அஸ்தஹில்ல லக பிஹ ஷஃபாஅத யௌமுல் கியாமா, மறுமையுடைய நாளிலே உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபலம்மா ரஆ ஹிர்ஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதின் மீது நபி அவர்களுக்கு இருந்த அந்த பேராவலை பார்த்த அபூ தாலிப் என்ன சொன்னார், யப்ன அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லௌலா மகாஃபத்து சுப்பத்தி அலைக்க வஅலா பனி அபீக மின் பஅதி, நான் மரணித்ததற்கு பிறகு உங்களின் மீதும் உங்களுடைய குடும்பத்தினரின் மீதும் இவர்கள் குறை சொல்வார்கள் என்ற பயம் மட்டும் இல்லை என்றிருந்தால், இதே போல வன் ததுன்ன குரைஷுன் அன்னி இன்னமா குல்துஹா ஜஸ்அம் மினல் மௌத், இந்த கலிமாவை நான் பயந்து தான், மரணத்திற்கு பயந்து தான் கூறிவிட்டேன் என்று குறைஷிகள் நினைக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால், லகுல்துஹா, இந்த கலிமாவை நான் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பேன் என்று அபூ தாலிப் சொன்னார். ஆனால் கலிமா இல்லாமல் அவருடைய மரணம் ஏற்பட்டது. புகாரியுடைய ரிவாயத்தில் வருகிறது, இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தந்தையின் மூலமாக ரிவாயத் செய்கிறாங்க, எப்போ அபூ தாலிபுடைய மரண நேரம் வந்ததோ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் அபூ ஜஹலும் பக்கத்திலே இருந்தான். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்கள், வஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், இதன் மூலமாக நான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் வாதாடுகிறேன். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த அபூ ஜஹலும் அப்துல்லா பின் அபி உமையாவும் என்ன சொன்னார்கள், அபூ தாலிபே, அத்தர்கபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தையா நீங்கள் புறக்கணிக்க பார்க்கிறீர்கள்? உங்களுடைய மூதாதையர்கள் எந்த மார்க்கத்தின் மீது இருந்தார்களோ அதை விட்டுவிட்டு இவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா என்று அவரை குழப்ப ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தையே அந்த இருவரும் ஃபலம் யஸாலா யுகல்லிமானிஹி, இந்த வார்த்தையை அந்த இருவரும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் கடைசியில் அபூ தாலிபுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வந்துவிட்டது, என்ன, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தின் மீது தான் நான் இருக்கிறேன் என்று கடைசியாக அபூ தாலிப் சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹா அன்க, நான் தடுக்கப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான், மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவுடைய 113வது ஆயத்தை இறக்குகிறான். நபி அவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் முஷ்ரிக்கீன்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது ஆகுமாக்கப்பட்ட விடயம் கிடையாது. அவர்கள் குடும்பத்தினராக, உறவினர்களாக, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முஷ்ரிக்கூன்களாக இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு யாரும் இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது. மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதி என்று தெளிவாக
முடிவானதற்கு பிறகு தங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்குன்கள் யாராவதாக இருந்தால் நபி அவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது என்ற ஆயத்தையும் அல்லாஹ் இறக்குகிறான். இதே போல சூரா கஸஸுடைய 56வது ஆயத், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பியவருக்கு நேர்வழியை காட்ட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுப்பதற்கு விரும்புகிறானோ அவருக்கு மட்டும் தான் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகிறான். இதே போல முஸ்னத் அஹ்மத், முஸ்லிம், நசாயி, திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ தாலிபுடைய கடைசி சந்தர்ப்பத்தில் அவரை சந்திப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா அம்மா, என்னுடைய பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்கள், அஷ்ஹது லக பிஹா யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளில் உங்களுக்காக வேண்டி இந்த வார்த்தையின் மூலமாக நான் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அபூ தாலிப் என்ன சொன்னார், லௌலா அன் துஅய்யரனி குரைஷுன், குரைஷிகள் என்னை குறை சொல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன விடயம், மா ஹமலஹு அலைஹி இல்லா ஃபஸஉல் மௌத், மரணத்திற்கு பயந்து தான் இந்த வார்த்தையை இவர் கூறிவிட்டார் என்று குரைஷிகள் குறை சொல்லாமல் இருந்திருந்தால் லஅக்ரர்து பிஹா ஐனக், உங்களுடைய கண்ணை இந்த கலிமாவை சொல்லி நான் குளிர்ச்சியாக்கி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சூரா கஸஸுடைய ஆயத்தை இறக்கி, நீங்கள் விரும்பியவருக்கு நேர்வழியை காட்ட முடியாது, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு தான் நேர்வழியை கொடுப்பான், வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், நேர்வழியாளர்கள் யார் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவர் என்ற ஆயத்தை இறக்கி அபூ தாலிபுடைய விடயத்திலே அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான். ஆகவே இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன விளங்க வருகிறது, எப்படியாவது கலிமாவை இவர் சொல்லி சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகவாதியாகிவிடக் கூடாது என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை முயற்சி செய்தார்கள். நபி அவர்களுடைய ஆசையும் இதுதான். நபி அவர்களுடைய காலத்திலே யாராவது ஒருத்தர் இறை நிராகரிப்பாளராக மரணித்து அவருடைய ஜனாசா கொண்டு செல்லும் பொழுது நபி அவர்கள் அழுவார்கள், நான் உயிருடன் இருக்கும் பொழுதே ஒருவர் என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒருவர் நரகத்திற்கு செல்கிறாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள். நபி அவர்களுடைய அந்த ஃபிக்ர், நபி அவர்களுடைய உம்மத்துடைய கவலையை பார்த்து அல்லாஹ்வே ஆறுதல் சொல்கிறான். சூரா ஷுஆராவில் அல்லாஹ் கூறுகிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் இறை விசுவாசிகளாக முஃமின்களாக ஆக மாட்டார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள போகிறீர்களா, ஃபலா தذهب நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்காக வேண்டி உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் நாயகமே என்று அல்லாஹ்வே ஆறுதல் சொல்லும் அளவுக்கு நபி அவர்களுடைய ஆசை பேராவல் அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு இஸ்லாத்துக்கு வருவதை விட நபி அவர்கள் வேறு எந்த விடயத்தின் மீதும் சந்தோஷப்பட்டது கிடையாது. எனவே இந்த உணர்வை நம்முடைய உணர்வாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உழைப்பை செய்தார்களோ அதே உழைப்பை நாங்களும் செய்து முழு உலக மக்களுக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக நாம் மாற வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.